இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் பேர் நம்ம கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க, ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்காக ஏதாச்சும் ஒரு புட்டிங் வந்து போடுங்க சிஸ்டர்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தான் அதை வந்து செட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நார்மலாக வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து இது நல்லாவே செட் ஆகிடும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக அகர் அகர் தேவைப்படும். அகர் அகர் அப்படின்னா சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சின்ன ஒரு மளிகை கடையில் கூட கிடைக்கும். கடற்பாசி அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க, கண்டிப்பாக இது கிடைக்கும். ஒருவேளை இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுக்குறேன். ஆன்லைனில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த அகர் அகர் பவுடராக கூட கிடைக்கும். நான் அது இருந்தாலுமே அதையும் நான் லிங்க்கில் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இதில் வந்து நான் 2 பேக்கெட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு பேக்கெட் வந்து 10 கிராம், இதில் வந்து நான் 20 கிராம் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம கொஞ்சமாக போட்டாலே இது வந்து நல்லா ஜெல்லி மாதிரி வரும். அகரகரை நம்ம எந்த மாதிரி ஆட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த புட்டிங்குடைய டெக்ஸ்சர் வந்து மாறும். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஜெல்லி மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் நிறைய ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது நல்லா கெட்டியாக நல்லா சாஃப்டாக வந்து அது புட்டிங் மாதிரி இருக்கும். நான் வந்து 20 கிராம் ஆட் பண்ணுறேன். அதுவே வந்து அதிகம் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஒரு பவுலில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஊற வைக்கணும். இப்போ இதை 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடணும். இப்போ வந்து நான் ரொம்ப ஹெல்த்தியாக பப்பாளி யூஸ் பண்ணி இந்த புட்டிங் பண்ணிக்க போகிறேன். இந்த பப்பாளி வந்து மீடியம் சைஸில் அரைவாசி கட் பண்ணது. இதை நல்லா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் நம்ம ஆல்ரெடி நல்லா ஊற வச்சுருந்த அகரகரை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த அகரகர் வந்து கண்டிப்பாக தண்ணியில் நல்லா கரைஞ்சிருக்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கிட்டாலே போதும். நல்லா வந்து இந்த மாதிரி கைவிடாமல் கலரிட்டே இருங்க. அதை நல்லா கொதிச்சு வரும்போது அந்த அகரகரை வந்து நல்லாவே கரைஞ்சிரும். அகரகர் நல்லா கரைஞ்சதையுமே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பப்பாளி பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதுலேயே வந்து நான் ஃப்ரெஷ் மில்க் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட நார்மலாக நல்லா காய்ச்சின பால் இருந்தால் கூட நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கலரிட்டே இருந்தாலே போதும். இப்போ இதை நல்லா வந்து ரெடியான பிறகு ஒரு வடிகட்டி வச்சுட்டு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி விட்டுறணும். அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம க்ளீனாக ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா புட்டிங் வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு கிடைக்கும்.
பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டின்ல வந்து நான் இந்த புட்டிங் வந்து பண்ணிக்க போகிறேன். 2 லேயர் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பப்பாயா நம்ம ரெடி பண்ணி வச்சதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா தட்டி விட்டுறணும். இப்போ இது அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுட்டா போதும். 20 நிமிஷத்துலேயே இது வந்து செட் ஆகிடும். நான் வந்து இந்த புட்டிங்கை 2 லேயராக பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பப்பாயாவில் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா செட் ஆகிட்டு இருக்கட்டும். அந்த கேப்லேயே இன்னொரு கடாய் வச்சுட்டு நம்ம பேலன்ஸ் நான் வந்து எடுத்து வச்சுருந்த அகர் அதையுமே வந்து நம்ம கடாயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா அகர் கரைஞ்சி வந்ததையுமே அதில் வந்து ஒரு 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே ஒரு 1/4 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நான் அகர் வந்து 20 கிராம் யூஸ் பண்ணியிருந்தேன். 10 கிராம் வந்து பப்பாயாக்கும் 10 கிராம் வந்து இந்த பால் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் நான் டபுள் லேயராக பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் குவான்டிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் 10 கிராம் வரைக்குமே வச்சு பண்ணிக்கலாம். உங்களுக்கு பப்பாயா ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு இந்த அகர் ஆட் பண்ணி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு சூப்பரான ஜெல்லி வந்து கிடைக்கும். சில ஃப்ரூட்ஸ் சாப்பிட வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அகரில் வந்து பண்ணிட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈவன் இந்த ரெசிபி வந்து குட்டீஸ் நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நல்லா பாலும் இந்த அகரும் நல்லா கரைஞ்சதையுமே நல்லா திக்காய் வரும் இந்த மாதிரி. இப்போ இதையுமே வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டின பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பப்பாயா வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. எதுக்குமே நீங்கள் பால் ஆட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடியே ரெடி பண்ணி வச்சுருந்த பப்பாயா வந்து நல்லா செட் ஆகிடுச்சான்னு கை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அகரை வந்து நான் அப்படியே சூடாகவே தான் ஆட் பண்ணுறேன், ஒன்றுமே பண்ணாது. டைரெக்டாக ஆட் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கரண்டி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவலாக வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். இப்போ இந்த மில்க்கையுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். இது வந்து நல்லாவே செட் ஆகிடும். இப்போ இது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். அந்த எட்ஜஸ் எல்லாம் பாருங்கள், லைட்டாக வந்து அந்த எட்ஜஸ் மட்டும் ஒரு கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி தட்டி தட்டி எடுக்கும்போது சூப்பரான அகர் வந்து எவ்வளோ ஷேப்பில் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம எதுக்காக வந்து வடிகட்டிக்கிறோம் அப்படின்னா அந்த அகர் வந்து பார்க்கும்போது நல்லா பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்கில் வர்றதுக்காக தான். நம்ம வடிகட்டாமல் பண்ணிட்டோம்னா அங்கங்கே வந்து பாலோ இல்லை வந்து பால் ஆடையோ ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வந்து தனியாகவே தெரியும். அந்த ரீசனுக்காக நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கட் பண்ணுறதுக்கே எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். அழகாக ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணோம், சூப்பராக வருது. இந்த புட்டிங்கை வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவே வரும். ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணதையும் எவ்வளோ ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை புதுசாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டெசர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த அகர் வந்து கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கே வாங்கினதுன்னு கேட்பாங்க. அந்த மில்க் ஃப்ளேவரில் வந்து எந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் சீம்பால் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி டபுள் லேயரில் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல்சரி கிடையாது. ஒரு லேயர் கூட பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஒரு 2 லேயர் தான் பண்ணணும்னு கூட இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பொறுமை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லேயர்ஸாக பண்ணிகிட்டே போகலாம். அகர் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதும் கூட. ஒரு சிலர் வந்து நீங்கள் ஜெலட்டின் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஜெலட்டின் அப்படின்றது வந்து வெஜ்ஜு கிடையாது, அது வந்து நான்வெஜ் தான், நான்வெஜ் ப்ராடக்ட். அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் கூட சும்மா ஜஸ்ட்டு கூகுளில் கூட போட்டு பார்க்கலாம். ஜெலட்டின் வந்து வெஜ்ஜில் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பப்பாயா கூட யூஸ் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாகவே மில்க் புட்டிங்காக கூடவே இது பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை சாப்பிட்டு காட்டுறேன்.
கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.